வணக்கம். நம்ம ஏற்கனவே பார்த்த ஐம்பெரும் காப்பியங்களுடைய தொடர்ச்சி. பகுதி 2. முதல் பகுதியில நம்ம சிலப்பதிகாரம், மணிமேகலை. தமிழின் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரத்தையும், மணிமேகலையும் பற்றி அந்த பதிவுல பார்த்தோம். அதோட தொடர்ச்சியா இந்த பதிவுல ஐம்பெரும் காப்பியங்கள்ல 3வதா இருக்கக்கூடிய சீவக சிந்தாமணி பத்தி பார்க்க போறோம். இப்போ பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சீவக சிந்தாமணி குறித்த ஒரு சின்ன ஒரு கதை. இதனுடைய கதை கரு மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுறேன். நேரடியாக பாடத்துக்குள்ள போனா நமக்கு கொஞ்சம் ஆ புரியாத மாரி கூட இருக்கலாம். சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது சீவகன் அப்படிங்கிற சீவகனுடைய கதை தான். சீவகன் தான் இதில கதாநாயகன். அப்போ சீவகனுடைய நாடு பார்த்தோம் அப்படின்னா, ஏமாங்கத நாடு. சீவகனின் நாடு ஏமாங்கத நாடு. சீவகனுடைய தந்தை சச்சந்தன், தாய் விசயை. சீவகனை பற்றிய கதை தான் இது. சீவகனுடைய பெற்றோர் பார்க்குறப்போ சச்சந்தன், விசயை. இந்த சச்சந்தனுடைய அமைச்சன் கட்டியங்காரன். கதை நமக்கு இங்கு தான் தொடங்கும். ஏமாங்கதனோட சச்சந்தன் ஆட்சி செய்து கொண்டிருக்கும்போது அவனுடைய அமைச்சராக இருந்த கட்டியங்காரன் சச்சந்தனுக்கு எதிராக சதி பண்ணி சூழ்ச்சி செய்து சச்சந்தனை போரில் வீழ்த்துகிறார். அந்த வேளையில சீவகனின் தாயார் விசையை கர்ப்பிணியாக இருக்கிறார். ஸோ அந்த சூழ்ச்சியில் சிக்குண்டு சச்சந்தன் வீழும் பொழுது தன் மனைவி விசையை ஒரு மயில்பொறி விமானத்தில் ஏற்றி அனுப்பி வைக்கிறார். அந்த மயில்பொறி விமானம் ஒரு சுடுகாட்டில் போய் தரையிறங்கு. அந்த சுடுகாட்டில் சீவகன் இறக்கிறாரு. சீவகனை கந்துக்கடன் அப்படிங்கிற ஒரு வணிகர் எடுத்து வளர்க்கிறார். ஸோ பிற்காலத்தில் சீவகன் வளர்ந்து பெயராகிறான். அவங்கிட்ட கந்துக்கடன், நீ சுடுகாட்டில் பிறந்த பையன் இல்லை, நீ ஏமாங்கத நாட்டின் இளவரசன். சச்சந்தனும் விசையும் தான் அவனுடைய பெற்றோர்கள். கட்டியங்காரன் உங்கள் அப்பா கிட்ட அமைச்சராக இருந்து அவன் சூழ்ச்சி செய்து சதி செய்து உன்னுடைய தந்தையை வீழ்த்தி இந்த நாட்டை கைப்பற்றிட்டான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த உண்மையை கந்துக்கடன் சொல்கிறாரு. சீவகன் வளர்ந்து கட்டியங்காரனுக்கு எதிராக போர் புரிந்து தன்னுடைய ஏமாங்கத நாட்டை மீட்கிறார். மீட்டதற்கு பிறகு 8 பெண்களை விரும்பி மணக்கிறான். 8 திருமணம் செய்து கொள்றான். 8 திருமணம் செய்து கொண்டு வளம் பொருந்திய நாடு இருக்கிறது. வீட்டில் 8 பெண்கள் இருக்கிறார்கள். ஒரு சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு நாள் அப்படி அவன் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும்போது அவன் ஒரு காட்சியை பார்க்கிறான். என்ன காட்சி அப்படின்னா, ஒரு பலா மரத்துல நன்கு பழுத்த ஒரு பலாப்பழம் பழுத்து தொங்கி கொண்டிருக்கு. யாராலும் எட்டி பறிக்க முடியாத நுனிக்கிளையில். அந்த பலாப்பழத்தை ஒரு ஆண் குரங்கு, கடுவன் கடுவன் என்றால் ஆண் குரங்கு. அந்த ஆண் குரங்கு அந்த மரத்தின் மீது ஏறி அந்த கனியை பறித்து கொண்டு வந்து தன் துணையாகிய மந்திக்கு பெண் குரங்கு கொடுக்குது. அப்படி பெண் குரங்குக்கு கொடுக்க போற அந்த நேரத்துல அதுவரையில் காத்து கொண்டிருந்த அந்த தோட்டத்தினுடைய காவலாளி ஒரு பெரிய கம்பு எடுத்து அந்த குரங்கு அடிச்சு துரத்துறாரு. அந்த குரங்கு அவ்வளவு முயற்சி செய்து பறித்த அந்த பலாப்பழத்தை அங்கேயே விட்டு ஓடிவிடுகிறது. இதை பார்த்து கொண்டிருந்த சீவகனுக்கு ஒரு எண்ணம் அப்பொழுதுதான் தோன்றுகிறது. இந்த வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்லை. நம் தந்தை சச்சந்தன் ஏமாங்கத நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது கட்டியங்காரன் வலிமை பெற்றான். தந்தையை வீழ்த்தி ஏமாங்கத நாடு அவனுக்கு உரிமையானது. பிறகு நாம் வலிமை பெற்று நின்றோம். வலிமை பெற்று கட்டியங்காரனை அடிச்சு பத்தி விட்டுட்டு அவங்கிட்ட இருந்து நம்ம இந்த ஏமாங்கத நாடை பெற்றோம். இன்னைக்கு வளமோடு 8 மனைவியோடு வாழ்ந்துட்டு இருக்கோம். நாளைக்கு நமக்கும் இதே நிலைமை ஏற்படலாம். அப்போ இந்த செல்வங்களும் இந்த இன்பங்களும் நம்மை விட்டு பிரிவதற்கு முன்பாக நாமே இதை துறவியாகி விடலாம் என்று சீவகன் துறவரம் போறது மாதிரி இந்த கதையை முடிச்சிருப்பாரு. சீவகனி வாழ்க்கை வரலாறு சொல்றதுதான் சீவக சிந்தாமணி. இதுதான் கதைக்கரு. இப்போ நம்ம பாடம் சம்பந்தமா போறப்போ ஆசிரியர் திருத்தக்கதேவர் அவருடைய காலம் 9ஆம் நூற்றாண்டு. திருத்தக்கதேவர் இயற்றிய பிற நூல் என்னன்னு பார்க்குறப்போ நரிவிருத்தம். இந்த நரிவிருத்தம் எதை பற்றி பாடும் அப்படின்னா, நிலையாமையை பற்றி பாடுது. இந்த நரிவிருத்தம் எதற்காக பாடப்பட்டது அப்படின்னா, சீவக சிந்தாமணியை இயற்றுவதற்கு முன்னோட்டமாக பாடப்பட்ட நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. அதாவது அவர் சீவக சிந்தாமணியை நேரடியாக பாடல. சீவக சிந்தாமணி பாடுறதுக்காக முன்னோட்டம், அதாவது ட்ரையல் பார்க்குறாரு. நரிவிருத்தம் பாடி அதில் தேர்ச்சி பெற்றதற்கு பிறகு சீவக சிந்தாமணியை இயற்றுகிறார். சமண சமயம் சார்ந்த இவர் அப்படின்னா திருத்தக்க தேவர். சமண சமயம் சார்ந்த இவர் இன்பச்சுவை காப்பியமும் இயற்ற முடியும் என்று நிறுவும் வகையில் இந்த
நூலை, அதாவது சீவக சிந்தாமணியை எழுதியுள்ளார். என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, சமண துறவிகள் என்றால் ஏன் துறவறத்தை மட்டும் தான் எழுத வேண்டுமா? காதல் காவியங்கள் எழுத மாட்டார்களா? அப்படின்னு கேட்கும் வகையில சமண சமயம் சார்ந்த இவர் திருத்தக்க தேவர் ஒரு காதல் காவியத்தை எழுதுகிறார். அவ்வாறு எழுதப்பட்டதுதான் இந்த சீவக சிந்தாமணி. அதுக்கப்புறம் அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்க்குறப்போ, தமிழில் விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட முதல் தமிழ் காப்பியம். பாவகைகள் பார்க்குறப்போ பெரும்பாலும் நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் எல்லாமே ஆசிரியப்பாவால் எழுதப்பட்டிருக்கும். குறிப்பாக சங்க இலக்கியங்கள் மற்றும் தமிழின் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம் மணிமேகலையும் ஆசிரியப்பாவால் எழுதப்பட்டது. அதற்கு பிறகு விருத்தப்பா என்கிற பாவகையால் எழுதப்பட்ட முதல் தமிழ் காப்பியம் சீவக சிந்தாமணி. ஆனால் நாம் கம்பரை விருத்தப்பா வேந்தன் அப்படின்னு சொல்றோம். கம்பரை விருத்தப்பா வேந்தன் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இதுல பார்க்குறப்போ 3145 பாடல்கள் தான் இருக்காது. எங்க சீவக சிந்தாமணியில் இருக்கக்கூடிய பாடல்களின் எண்ணிக்கை 3145 தான். ஆனா கம்பர் ஏறக்குறைய 10,569 பாடல்கள் விருத்தப்பாவாலேயே பாடியிருப்பார். அதனாலதான் கம்பரை விருத்தப்பா வேந்தன் அப்படின்னு சொல்றோம். அப்போ இதுதான் நமக்கு இருக்க ரொம்ப முக்கியமான கேள்வி. இதை விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட முதல் தமிழ் காப்பியம் எதுன்னு கேட்பாங்க. அடுத்து விருத்தப்பா வேந்தன் யாரு அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி சிலப்பதிகாரத்தினுடைய நூல் அமைப்பு பார்த்தோம். அதே போல மணிமேகலை நூல் அமைப்பு. இங்க சிலப்பதிகாரத்திலையும் மணிமேகலையும் காண்டம் காதை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தது. ஆனா சீவக சிந்தாமணியில் இளம்பகம் அப்படிங்கிற ஒரு டாபிக், அது ஒரு பேட்டர்ன் கொண்டு வரார். அது மொத்தம் 13 இளம்பகங்களும் 3145 விருத்தப்பாக்களும் இருக்கு. இதுல நமக்கு எப்படி கேட்பாங்கன்னா, முதல் இளம்பகம் எது, இறுதி இளம்பகம் எதுன்னு கேட்பாங்க. முதல் இளம்பகம் நாமகள் இளம்பகம், இறுதி இளம்பகம் முக்தி இளம்பகம். சீவக சிந்தாமணியின் வேறு பேர்கள் பார்க்குறப்போ மனநூல், முக்தி நூல், காமநூல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி டிஎன்பிஎஸ்சியில், மனநூல் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. நிறைய முறை கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டடாக சீவக சிந்தாமணி குறித்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்னா, மனநூல் என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அடுத்து பார்க்கலாம். இந்த கேள்வியும் நமக்கு பலமுறை கேட்கப்பட்ட கேள்வி. தமிழ் கவிஞர்களுள் இளவரசன் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. இது நமக்கு ஸ்கூல் புக்லேயே இந்த 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 தகவலே நமக்கு கிடையாது. இந்த கண்டென்ட் ஸ்கூல் புக்லேயே இல்லை. அப்போது இது மாதிரி தகவலை கேள்விப்படாதவங்களுடைய ஆப்ஷன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, தமிழ் கவிஞர்கள் இளவரசன் அப்படின்னு சொன்ன நேர இளங்கோவடிகளுக்கு தான் போவாங்க. ஏன்னா இளங்கோவடிகள் சேர இளவரசர். அதனால தமிழ் கவிஞர்கள் இளவரசன் அப்படின்னு சொன்ன உடனேயே இந்த கண்டென்ட் தெரியாதவங்களுடைய தேர்வு, இந்த ஆப்ஷன் எதுவாக இருக்குது அப்படின்னா இளங்கோவடிகள். தமிழ் கவிஞர்கள் இளவரசன் என்று அழைக்கப்படுறவர் திருத்தக்க தேவர். அப்படி சொன்னவர் ஜி போப் அவர். ஹி இஸ் எ பிரின்ஸ் அமாங் தி தமிழ் பாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜி போப் சொல்கிறாரு. ஓகே, அடுத்து பார்க்கலாம். மேற்கோள்கள். மேற்கோள்கள் குறித்து நமக்கு குறிப்பாக சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை நம்ம பார்த்தா போதும், மணிமேகலை நமக்கு சீவக சிந்தாமணி குறித்து மேற்கோள்கள் பெருசாக கேட்க மாட்டாங்க. ஏன்னா சிலபஸ்லேயே சிலப்பதிகாரம் மணிமேகலை தொடர்பான செய்திகள், சிறந்த தொடர்கள், 50 காப்பியங்கள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு தான் இருக்கும். அதனால் நம்ம சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையில் இருக்கக்கூடிய பாடலடியில் கொஞ்சம் நினைவில் வச்சுக்கிட்டா போதும். இப்போ கைமாண்டின் தெங்கின் பழமென கமுகின் தெற்றி அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். சொல்லரும் சூழ் பசும்பாம்பின் தோற்றம் போல். இப்போது நமக்கு ஸ்கூல் புக்கில் நம்ம எங்கே படிக்கணும் அப்படின்னா 9ஆம் தமிழ். 9ஆம் தமிழில் நமக்கு சீவக சிந்தாமணி பாடல்கள் இடம்பெற்றிருக்கிறது. சீவக சிந்தாமணி பாடல்கள் 9ஆம் தமிழ் புத்தகத்தில் இருக்குது. நம்ம அதை இங்கே பார்த்துக்கிறோம். கூடுதலான தகவல்களுக்கு தொடர்பான செய்திகள் இதுவே போதுமானது. புத்தகத்தில் இல்லாத செய்திகள் நம்ம அதில் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து பார்க்குறப்போ அடுத்தது வளையாபதி. வளையாபதியினுடைய கதையை நம்ம பார்க்குறப்போ, வளையாபதி நிறைய தமிழ் சினிமாக்கள் இந்த கதைகள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் இது வளையாபதி அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. நான் கதையை உங்களுக்கு ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். இந்த வளையாபதி அப்படிங்கிறது நவகோடி நாராயணன் அப்படிங்கிற ஒருத்தருடைய கதையை பற்றியது. இந்த நவகோடி நாராயணன் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் ஒரு வணிகர், பெருவணிகர். நவகோடி நாராயணன் என்ன பண்ணுறாருன்னா, முதல்ல தன்னுடைய சமூகத்தை சார்ந்த, தன் குலத்தை சார்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வாழ்கிறாரு. இரண்டாவதாக ஒரு திருமணம் செய்கிறாரு. வேறொரு குலத்தை சார்ந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். அப்போ
வேறொரு பெண்ணோட ஒரு திருமணம் செய்து வாழும் பொழுது, அவர் கூட அவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கிறார். அப்போ முதல் மனைவி மற்றும் அவருடைய குலத்தைச் சார்ந்தவர்கள் நவகோடி நாராயணனை மீண்டும் தங்ககிட்டயே வர சொல்றாங்க. "நீங்க எங்ககிட்டயே வந்துருங்க" அப்படின்றாங்க. "இல்ல, உங்களுக்கு அந்த 2வது மனைவி தான் வேணும் அப்படின்னா, நீங்கள் 2வது மனைவி கூடயே சேர்ந்து வாழ்ந்து கொள்ளலாம். ஆனால் நீங்க வந்து நம்மளுடைய சமூகத்தோட, நம்மளுடைய குலத்தோட உங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை" அப்படின்னு சொல்லிறணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நவகோடி நாராயணனுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. ஒரு குழப்பமான ஒரு நிலையில இருக்கிறார். உடனே 2வது மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னா, "நீங்க உங்களுடைய முதல் மனைவி மற்றும் உங்கள் கம்யூனிட்டி அதாவது உங்க உங்க சாதி சனத்தோடயே போயிருங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. வேறு வழி இல்லாமல் நவகோடி நாராயணன் தன்னுடைய 2வது மனைவியை பிரிந்து, முதல் மனைவி மற்றும் அவருடைய சமூகத்தை சார்ந்தவரோடு சேர்ந்து வாழலானார். அவங்க கூட வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அப்போ 2வது மனைவியோடு நவகோடி நாராயணன் வாழ்ந்த அந்த காலத்துல 2வது மனைவி வந்து காளிதேவியின் அருளால அவங்க வந்து அ ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அந்த ஆண் குழந்தை வந்து வளர்ந்து பெரியாளாகிறான். அவன் செல்லும் இடத்திலெல்லாம் தன்னுடைய தந்தை யார் என்கிற அந்த ஒரு அ கேள்விக்குள்ளாக்கப்பட்டு பல அவமானங்களை சந்திக்கிறான். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் 2வது மனைவி தன்னுடைய தந்தை யாருன்னு சொல்லாமயே அந்த பையன்கிட்ட வளர்த்துட்டு இருக்காங்க. அவன் ஒரு ஒரு நாள் ரொம்ப பெரிய ஆளா வந்து தன் தந்தை யார் என்கிறத அந்த கேள்விய அழுத்தி கேட்க ஆரம்பிச்சிடுறான். இனிமேல் இவன்கிட்ட எதுவும் மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இந்த மாரி இந்த ஊர்லயே பெரிய நிலையில இருக்கக்கூடிய நவகுடி நாயரனுடைய 2வது மனைவி தான் நான். நீ நவகுடி நாயரனுடைய மகன் அப்படின்னு சொல்லி அவன்ட்ட சொல்லிடுறாங்க. அப்போ அந்த மகன் தன் தந்தையாகிய நவகோடி நாராயணன் இடத்துல போய் தன்னையும் தன் தாயையும் சேர்த்துக் கொள்ள வேண்டி கேட்கிறான். முதலில் நவகோடி நாராயணன் ஏற்க மறுக்கிறாரு. பிறகு நவகோடி நாராயணன் மீது வழக்குரைக்கிறாங்க. ஊர் சபையில வழக்கு நடைபெறும் பொழுது, காளி தேவியாய் நேரடியாக வந்து நவகோடி நாராயணனுக்கு எதிராக இந்த மாரி நவகோடி நாராயணன் 2வது மனைவி இந்த பெண் தான். இந்த பையன் நவகோடி நாராயணனுக்கு பிறந்தவன் தான் என்று காளி தேவியே சாட்சி சொன்னதாக கதை முடிக்குது. பிறகு நவகோடி நாராயணன் தன் 2வது மனைவியும் மகளையும் சேர்த்து வாழ்வதாக அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. இப்ப நமக்கு வளையாபதி குறித்து பெரிய அளவுல செய்திகள் நம்ம பள்ளி பாடங்கள், பாட புத்தகங்கள்ல இல்ல. அதனால நம்ம இந்த லெவல்ல பார்த்துக்கிட்டே போனாலே போதுமானது தான். ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. வளையாபதி ஒரு சமண காப்பியம். எவ்வகை விருத்தப்பாக்கள், அதாவது விருத்தப்பாவால் ஆன நூல். நூல் முழுமையாக கிடைக்கல. 72 பாடல்கள் மட்டுமே கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ வளையாபதியை பிற்காலத்துல வந்த செந்தமிழ் அந்தணர் என்கிற இளங்குமரனார் அவர்கள் வந்து இத வந்து மத்த கிடைத்த தரவுகளின் அடிப்படையில இந்த நூலை முழுமை பெற வச்சதா சொல்லுவாங்க. நமக்கு அந்த அளவுக்கான தகவல்கள் ரொம்ப கூடுதலான தகவல்கள் தான். அப்ப நவகோடி நாராயணன் அப்படின்னா யாரை பற்றிய செய்தி அப்படிங்கிறப்போ, நவகோடி நாராயணன் அந்த வளையாபதிங்கிறது நவகோடி நாராயணன பற்றிய ஒரு செய்தி உள்ள நூல் தான். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது மடலேறுதல் பற்றி கூறும் காப்பிய நூல். மடலேறுதல் என்கிறது ஒரு வகையான உத்தி. அந்த காதலை வெளிப்படுத்தக்கூடிய முறையை மடலேறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அத பற்றி பாடின ஒரு காப்பிய நூல் அப்படின்னு பார்க்குறப்போ, வளையாபதி. அடுத்து மடல் ஏறுதல் பற்றிய பாடிய ஆழ்வார் யார் அப்படின்னு எக்ஸாம்ல குரூப் 2 2020-22ல ஜெனரல் தமிழ்ல கேட்டிருக்காங்க. மடல் ஏறுதல் பற்றி பாடிய ஆழ்வார் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருமங்கை ஆழ்வார். அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய நூல் குண்டலகேசி. இதுவும் ஒரு அற்புதமான ஒரு கதை. தமிழ் சினிமாவில் வந்து திரைப்படமாக வெளிவந்த படமும் கூட. குண்டலகேசியினுடைய கதையை நம்ம பார்க்குறப்போ, அதுவும் சுவாரஸ்யமாகத்தான் இருக்கும். இந்த குண்டலகேசி அப்படிங்கிற இந்த பெண்ணின் உண்மையான பெயர் பத்திரை. இந்த பத்திரையுடைய தந்தை ஒரு மிகப்பெரிய வணிகர், மிகப்பெரிய செல்வந்தரும் கூட. ஸோ பத்திரைக்கு அவருடைய தந்தை வரன்கள் பார்த்து கொண்டிருக்கிறாள். ஆனா, அவர் காட்டக்கூடிய எந்த ஒரு ஒரு வரனும், ஒரு மாப்பிள்ளையுமே அந்த பொண்ணுக்கு பிடிக்கல. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவர் தந்தை காட்டக்கூடிய எல்லா அந்த வரன்களையும் நிராகரிச்சுட்டே இருக்கிறாரு. அப்போ ஒரு நாள் என்ன பண்றாங்க அப்படின்னா, எதேர்ச்சையாக ஒரு திருடனை அவங்க வந்து பார்க்குறாங்க. அந்த திருடனுடைய அழகு அவங்களுக்கு ரொம்ப புடிச்சு போயிருது. அவன் மீது அந்த பத்திரை என்கிற பெண்ணுக்கு குண்டலகேசிக்கு ஒரு காதல் வருகிறது. தன் தந்தைகிட்ட வந்து அதை வெளிப்படுத்துறாங்க. தந்தை ஏற்க மறுக்கிறாரு. ஆனால் அந்த குண்டலகேசி எனக்கு வந்து அவன தான் ரொம்ப புடிச்சிருக்கு. நான் அவன தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று ரொம்ப விடாப்பிடியா நின்றதுனால, தந்தை என்ன பண்றாருன்னா, அந்த திருடனுக்கே அவருடைய மகளை திருமணம் செய்து வைக்கிறாரு. பிறகு அந்த திருடனும் குண்டலகேசியும் வந்து அற்புதமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிறகு சிறு சிறு பிணக்குகள், சண்டைகள் ஏற்படுகிறது. இந்த பெண் ஒரு நாள் அவனை திருட்டு பையன் என்று அழைத்து விடுகிறான். பிறகு அவர்களுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா வெடிச்சுக்கிட்டே இருக்கு. பிறகு என்ன ஆகுதுன்னா, அந்த திருடன் வந்து இவளை கொலை செய்வதற்கு திட்டமிடுகிறான். அதனால என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, அவகிட்ட போய் நளினமாக பேசி சண்டை போட்டதெல்லாம் போதும்.
நம்ம 2 பேரும் வந்து சமரசம் ஆயிக்கிறலாம், சமாதானம் ஆகிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி, அருகில் இருக்கக்கூடிய மலைக்கு அழைத்துச் சென்று அங்கே அவரிடத்தில் பேசுவதற்காக கூட்டிட்டு போறான். மலையின் உச்சியை அடைந்த பிறகு அந்த திருடன், அவன் பெயர் காலன். காலன் தான் பத்திரையினுடைய கணவன். காலன் ஒரு திருடன். மலையின் உச்சியை அடைந்த பிறகு அந்த காலன், குண்டலகேசியினுடைய கணவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் வந்து இங்க அழைச்சிட்டு வந்தது உன் கூட உட்காந்து பேசுவதற்காக இல்ல, உன்னை தள்ளி கொலை செய்வதற்கு அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் குண்டலகேசிக்கு வந்து ஒரு ஒரு வருத்தம் ஏற்படுகிறது. அழகுக்கு முதன்மை கொடுத்து, முக்கியத்துவம் கொடுத்து நாம் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை இவ்வளவு விரைவா முடியப் போதே. தந்தை எவ்வளவோ சொன்னாரு. ஆனால் அழகுதான் முக்கியம் என்று கருதி இந்த திருடனை நாம் மணந்து கொண்டோம். இப்பொழுது இவன் கையால நமக்கு முடிவு வரப்போகுதே என்று எண்ணி கலங்குறாங்க. பிறகு சமயோதமாக அந்த இடத்துல ஒரு அற்புதமாக யோசிச்சு, பிறகு அவங்க அவனிடத்தில் நிதானமாக பேசுறாங்க பத்திரை. நான் வந்து நானே உங்களை விரும்பி மணந்து கொண்டேன். இப்போ உங்க கைகளாலேயே எனக்கு முடிவு ஏற்படுவது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதற்கு முன்பாக எனக்கு ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம், ஒரு ரெக்வெஸ்ட் தான். என்ன அப்படின்னா, நான் இறுதியாக உங்களை ஒரு 3 முறை சுத்தி வரணும். அதற்கு பிறகு நீங்கள் என்னை தாராளமாக தள்ளிவிடலாம் அப்படின்னு சொல்றார். இந்த முட்டாள் திருடன் நம்பி விடுகிறான். இவள் 2 முறை சுற்றி வந்து 3வது முறை அவன புடிச்சு மலையிலிருந்து தள்ளி விட்டுர்றான். அந்த திருடன் மலையிலிருந்து விழுந்து இறந்து விடுகிறான். பிறகு அந்த மலையிலேயே அமர்ந்து அவள் யோசிக்கிறார். இப்படி அழகுக்கு முதன்மை கொடுத்து நம்ம தேர்ந்தெடுத்த இந்த வாழ்க்கை இவ்வளவு விரைவா முடிஞ்சிருச்சே. பிறகு தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று எண்ணினா கூட தற்கொலை செய்து கொள்வதற்கு மனமில்லை. வீட்டிற்கு திரும்பிச் செல்லலாம் என்றாலும் வீட்டிற்கு திரும்பிச் செல்ல முடியாது. அதனாலேயே துறவியாகி விடலாம் என்று சொல்லி முதலில் அவர் ஒரு சமண துறவியாக மாறிவிடுகிறார். சமண துறவியாக மாறி ஊர்தோறும் சென்று சமண கருத்துக்களை பரப்புகிறார். ஒரு நாள் ஒரு பௌத்த ஒரு துறவியிடம் அந்த மதம் சார்ந்த விவாதத்தில் ஈடுபடும் பொழுது அந்த பௌத்த துறவியால் அவர் வந்து தோற்கடிக்கப்படுகிறார். தோற்கடிக்கப்பட்டு அது ஒரு பிளேடு மாதிரி கூடிய அமைப்பு. பணம் மட்டையில் இருக்கக்கூடிய அந்த பிளேடு போன்ற அமைப்பு. அந்த பனங்கற்கால் அந்த பௌத்த துறவி மணிமேகலைக்கு மொட்டை எடுத்து வர்றாரு. பிறகு அவங்க வந்து அதனால முடி சுருண்டு முளைக்குது. அதனால சுருண்ட முடியை உடையவள் அதுதான் குண்டலகேசி. பிறகு பௌத்த துறவியாக மாறி ஊர்தோறும் சென்று பௌத்த கருத்துக்களை பரப்புவதாக இந்த கதையை முடிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம கதையுடைய குண்டலகேசியுடைய செய்திகள் பார்த்துட்டு போவோம். ஆசிரியர் நாதகுத்தனார். இது ஒரு பௌத்த காப்பியம். 50 காப்பியங்கள 2 நூல்கள் பௌத்த சமயம் உடையது. ஒன்று குண்டலகேசி, மற்றொன்று மணிமேகலை. இந்த 2 நூல்களும் பௌத்த சமயம் உடையது. குண்டலகேசி என்றால் சுருண்ட தலைமுடியை உடையவள் என்று பொருள். சுருண்ட தலைமுடியை சுருட்ட முடியாத குண்டலகேசி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்க்குறப்போ குண்டலகேசி விருத்தம், அகலக்கவி என்ற வேறு பெயர்களும் உண்டு. நூல் முழுமையாக கிடைக்கல. 24 பாடல்கள் மட்டுமே கிடைத்துள்ளது. அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். 24 பாடல் தான் கிடைச்சது. நீங்க எப்படி கதை சொன்னீங்க அப்படின்னு கேட்கலாம். என்ன ஆகுது அப்படின்னா, குண்டலகேசியுடைய வரலாற்றை நீலகேசி அப்படிங்கிற நூல் சொல்லுது. இந்த நீலகேசி தமிழில் முதல் தர்க்க நூல் என்று சொல்லுவோம். அதாவது லாஜிக்கலாக பேசக்கூடிய ஒரு நூல். இந்த தர்க்க நூல் வந்து நீலகேசி குண்டலகேசிக்கு எதிராகவே எழுதப்பட்ட நூல். குண்டலகேசியினுடைய கருத்துக்களையும் வாதங்களையும் கவுண்டர் பண்ணுறதுக்காக எழுதப்பட்ட நூல் தான் இந்த நீலகேசி. அந்த நீலகேசியில் தான் குண்டலகேசியின் வரலாறு முழுமையாக கூறப்பட்டுள்ளது. இந்த கொஸ்டின் நமக்கு 2019 குரூப் 4 கொஸ்டின். குண்டலகேசியின் இயற்பெயர் என்ன? குண்டலகேசி என்கிற கதாபாத்திரத்தின் இயற்பெயர் பத்திரை. இந்த குண்டலகேசி அப்படிங்கிறது கலைஞர் கருணாநிதி அவர்களால் மந்திரி குமாரி என்று திரைப்படத்திற்கு திரைக்கதையாக எழுதப்பட்டு திரைப்படமாக இயக்கப்பட்டது. ஸ்க்ரீன் பிளே எழுதியிருப்பாங்க. இந்த ஸ்டோரியை வச்சு முன்னாள் முதல்வர் மாண்புமிகு திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த குண்டலகேசியை தான் மந்திரி குமாரி என்று திரைக்கதையாக எழுதி அதை திரைப்படமாக இயக்குவதற்கு உதவிகரமாக இருந்திருப்பார். இப்போ நம்ம 50 காப்பியங்கள் குறித்து பார்த்தோம். ஸோ அடுத்தடுத்த வகுப்பில் நம்ம அடுத்த தலைப்புகளை பார்க்கலாம். இப்போது கூடுதலாக நம்ம இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா 5 காப்பியங்கள் குறித்து பார்க்கலாம். 5 காப்பியங்கள் குறித்து நமக்கு பெரிய லெவலில் பள்ளிப்பாட புத்தகங்களில் இல்லை. அதனால் 5 காப்பியங்களின் பெயர்கள் அந்த லெவலில் பார்த்துக்கிட்டா போதும். அவருடைய ஆசிரியர் பெயர். 5 காப்பியங்கள் அனைத்துமே சமண சமய சார்புடையது. 5 நூல்களுமே நமக்கு சமண சமய கருத்துக்களை பரப்புகிறது தான். ஸோ முதல் நூலாக பார்க்குறப்போ நாககுமார காவியம், ஆசிரியர் பெயர் தெரியல. 2வது உதயனகுமார காவியம், அதோடைய ஆசிரியர் பேர் தெரியல. 3வது யசோதர காவியம், அதோட ஆசிரியர் பேர் தெரியல. 4வது நீலகேசி, ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. 5வது சூளாமணி, தோளாமொழி தேவர்.
இது எக்ஸாம்ல முன்னாடி 2016 பீரியட்ல குரூப் 1 ப்ரிலிம்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகே. நன்றி. நம்ம அடுத்த வகுப்புல சந்திக்கலாம்.